நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் கிங்காங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் கிங்காக அறிமுகமான இவருடைய ரியல் நேம் என்ன, இவருடைய ஃபேமிலி, இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், இவருடைய லவ் ஸ்டோரி, இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாருங்க. ஆக்டர் கிங்காங் அவர்களுடைய படங்களை நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு வரோம்னே சொல்லலாம். குறிப்பா இவரும் வடிவேல் சாரோடைய காம்பினேஷன்ல வந்த காமெடிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த படம் இவர் நடிச்சது ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே நடிகர் கிங்காங் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். இவருடைய ரியல் நேம் சங்கர் ஏழுமலை. இவருடைய அப்பா பேர் தான் ஏழுமலை, அம்மாவுடைய நேம் காசியம்மாள். இவர் 15 வயசு இருக்கும் போது சினிமாக்கு வந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் இவருடைய வயசு என்னன்ற விஷயத்த எங்கேயுமே இவர் சொன்னதே இல்லையாங்க. கூகுள்ல ஆகஸ்ட் 18, 1971 போட்டிருக்காங்க. இவருடைய சொந்த ஊர் எதுனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க வந்தவாசிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ராஜபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. இவருக்கு 5 அக்கா தங்கச்சிகள் இருக்காங்களாம். இவர் பக்கத்து ஊர்ல தான் படிக்க போவாராம். 5th வரைக்கும் படிச்சிருக்காராம். அப்படி படிக்கும் போதுதான் பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு நாடக கலைஞர் இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் போதுலாம் இவரை பார்த்திருக்காராம். இவரை பார்த்து ஒரு நாள், நீ நடிக்க வரையா, நீ நடிச்சுனா கண்டிப்பா ஒரு காமெடியனா வருவ அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல இவரும் பயந்திருக்காரு. ஐயோ நடிப்பா, எனக்கு அதெல்லாம் வராது, எங்க வீட்டுல வந்து பேசுங்க அப்படின்ட்டு இவர் அவங்க கிட்ட சொல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க. உங்க பையன் நாடகத்துல காமெடியனா நடிச்சாருன்னா கண்டிப்பா அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, அதனால எங்களை நம்பி அனுப்புங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னதுனால இவங்களும் ஆரம்பத்துல பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னதுனால இவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் நாடக கலைஞரா இருந்திருக்காரு. அங்க நிறைய காமெடியான வேஷங்கள் தான் போட்டிருக்காராம். மூலமா அங்க இருக்க ஊர் மக்களுக்கு இவர் ரொம்பவே பிரபலமாயிருக்காருங்க. அங்க போனாலுமே இவரை கூப்பிட்டு வாலண்டரியா பேசுற ஆட்களும் வந்துட்டாங்களாம். அப்பதான் அதே ஊர்ல இருக்க ஒரு நபர் சொன்னாராம், நீ ஏன்பா சினிமாக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. அட இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே, நம்ம ஏன் சினிமாக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஆனா எப்படி ட்ரை பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் இவங்களுடைய அக்கா வீட்டுக்காரர்கிட்ட இவர் பேசியிருக்காரு. இவங்க அக்கா வீட்டுக்காரர் இவரை கூப்பிட்டு போயிட்டு நிறைய கம்பெனி சேரி இறங்கினாராம். யாரும் ஆரம்பத்துல வாய்ப்பே தரலையாங்க. அந்த நேரத்துலதான் ஒரு போட்டோகிராஃபர், அதாவது ஒரு கேமராமேன் இவருக்கு ஃப்ரெண்டா இருக்காரு. அந்த கேமராமேன் மூலமா ஒரு பட வாய்ப்பு இவருக்கு கிடைக்குதுங்க. தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமா இவர் நடிக்கிறாரு. 15 வயசு இருக்கும் போது நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரு நினைச்ச அளவுக்கு அந்த படத்து மூலமா இவரு ஃபேம் ஆகலங்க. ஒரு நாள் அந்த கேமராமேன் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் எனக்கு சூப்பர் ஸ்டார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னை எப்படியாவது கூப்பிட்டு போனேன், ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் நிக்கும் போதுதான் இவர் அவரை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காரு. உடனே தூக்கி வச்சு போட்டோ எடுத்துட்டாராங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரே இவரை சஜஸ்ட் பண்ணிருக்காரு. அதனாலதான் அதிசய பிறவி அப்படின்ற படத்துல இவர் ஒரு மெயின் ரோல் பண்ணிருப்பாரு. சின்ன பசங்களா சிகரெட் அடிக்க கூடாதுன்னு ரஜினி சார் சொல்லுவாரு. அதுக்கு அந்த சின்ன பையனா நடிச்ச கிங்காங் என்ன சொல்லிருப்பாருன்னா, அண்ணன் நான் உங்களை விட 10 வயசு பெரியவன, அதனால நான் பிடிக்கலாம், நீங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்க சீவிடுவேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லியிருப்பாரு. அதுலயே பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாரு. ஸோ இந்த ஒரு படம் மூலமா அவருக்கு நிறைய பாராட்டுகள், இவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய விருதுகளும் கிடைச்சிருக்குங்க. அதை தொடர்ந்துதான் இவருக்கு பல பட வாய்ப்புகளும் வந்துதான். ஒரு பக்கம் பட வாய்ப்புனா இன்னொரு பக்கம் சீரியல் வாய்ப்புகளும் வந்திருக்குங்க. ஸோ இவர் காதல் கிறுக்கன், கந்தசாமி இது போல படங்கள்லாம் நடிச்சிருப்பாரு, நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவருடைய ரியல் லவ் ஸ்டோரி தெரியுமாங்க? என்னதான் இவர் 15 வயசுல நடிக்க வந்திருந்தாலும் ரொம்ப ஈஸியாலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலங்க. ஆரம்பத்துல இவருடைய வீட்டுல என்னவோ சப்போர்ட் தாங்க இருந்திருக்கு. ஆனா இவர் கூட வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒரு சிலர்லாம், உனக்குலாம் எங்க கல்யாணம் ஆக போகுது, உன்னுடைய அக்கா தங்கச்சிங்களா நீ எப்படிதான் கல்யாணம் பண்ணி தர போறியோ, இப்படிலாம் கேலி கிண்டல்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய அவமானப்படுத்திருக்காங்களாம். அப்போ இவர் நான் நடிக்க போக மாட்டோமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி அழுத காலங்கள்லாம் உண்டாங்க. இப்படி போயிட்டு இருந்த சமயத்துலதான் ஒரு டைரக்டர் இவரை பார்த்து, நீ கல்யாணம் பண்ணிக்கிடா, லைஃப்ல உனக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் வேணும், அதனால நீ தைரியமா கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கான ஒரு பொண்ணு இருப்பா. இப்படி அந்த டைரக்டர் மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இவரு மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வீட்டு சைட்ல இருந்து ஒரு பொண்ணை பார்க்க போயிருக்காங்க. சொந்தத்துல தான் பொண்ணை பார்த்திருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த பொண்ணு டிவிலேயே இவரை பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அவங்களும் ரஜினி சாரோடைய தீவிர ரசிகையாங்க. இவரும் அவங்க கிட்ட நிறைய கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாராம். இங்க பாருங்க, மத்தவங்கள மாதிரி என்னால உங்களை எங்கேயும் கூட்டு போக முடியாது, நிறைய பேர் கேலி கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க, அப்பா சொல்லிட்டாரு, குடும்பம் சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, இப்படிலாம் சொல்லி என்ன மேரேஜ் பண்ணிக்க கூடாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் பண்ணிக்கோங்க
அப்படின்ட்டு இவர் சொன்னதுமே உங்களை நான் ஆரம்பத்துல இருந்து காதலிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஜூன் 3, 2001 இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கிராண்டா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்தாங்களா அந்த மேரேஜுக்கு. இவருடைய மனைவி நேம் கலா, இவருடைய பையன் நேம் பாத்தீங்கன்னா துரைமுருகன், ஃபர்ஸ்ட் பொண்ணோடைய நேம் கீர்த்தனா, செகண்ட் பொண்ணோடைய நேம் சத்யபிரியா. இப்போ அவருடைய மகன் கூட சேர்ந்து விஜய் டிவில ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இவருடைய அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரனே சொல்லலாம். இவர் சிறந்த காமெடி நடிகருக்காக 2017 பிப்ரவரி மாதம் 11 வேலூர்ல இருக்க ஒரு பல்கலைக்கழகத்துல இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்காங்க. இவருடைய வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.